எபேசியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். எபேசியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். இந்த வசனத்தை நீ தியானிக்கலாம். இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. எபேசு மக்களுக்கு புனித சின்னப்பர் ஜெபிக்கிறார். அவர் என்னென்ன சொல்லி ஜெபிச்சாரோ அதுதான் இந்த வசனங்கள். எபேசியர் 3வது அதிகாரம் 17 பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக, அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமாய் அமைவதாக. பைபிள் எடுத்துட்டீங்களா? எபேசியர் 3வது அதிகாரம் 17, 18, 19. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக, அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கெட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. இந்த ஆற்றலை பெறும் பொழுது கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளீர்கள். எப்போ கடவுளுடைய முழு நிறைவை நம்ம பெற்றுக்கொள்வோம்? எப்பொழுது கிறிஸ்துடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து கொள்கிறோமோ. இந்த உணர்வு அறிவுபூர்வமாக உணர முடியாது. அதனால தான் அறிவுக்கு எட்டாத இந்த அன்புன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். லாஜிக்கல் மைண்டில் யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் த லவ் ஆஃப் காட். ரேஷ்னலைஸ்ட் மைண்டில் கடவுளுடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியாது. அதனால தான் வசனம் என்ன சொல்கிறது? இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீராக. இதே மாதிரி தான் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6, 7 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6, 7 வசனங்களில், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருந்து நம்முடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் நன்றி உணர்வோடு தெரிவிக்கும் பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி உங்கள் உள்ளங்களில் குடிகொள்ளும். அப்போது இந்த அமைதியும் அறிவெல்லாம் கடந்தது, மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. நம்மளை சுற்றி 1000 பிரச்சனை இருக்கும்போதும் உள்ளத்தில் ஒரு அமைதி, அதுதான் கிறிஸ்துவுடைய அமைதி, அறிவுக்கு எட்டாத அமைதி. பிலாத்து இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்கிறார், உன்னை விடுவிக்கவும் தண்டிப்பதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு இல்லையா? அவன் ஜீசஸ் பயந்துட்டு என்னை விட்டுருங்க கெஞ்சுவார்னு நினச்சான். ஜீசஸ் என்ன சொன்னார்? ஒரு சின்ன ஒரு இது கூட கிடையாது. அவர் அதே டோனில் சொல்கிறார், மேலிருந்து அருளப்படாவிட்டால் உனக்கு என்மேல் எந்த அதிகாரம். அவர் சொன்னபோது அவனுக்கு ஒரு பயங்கர ஷாக் பிலாத்துக்கு. என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தரும் அவர்கிட்ட அப்படி பேசுனது கிடையாது. இந்த மனுஷன் நம்ம எதிர்பார்த்தது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாரு. எதனால் அப்படி பேசுகிறார் இல்லையா? தட் ஷாக்ட் பைலட். அதுக்கப்புறம் தான் அவன் கேட்குறான். ஜீசஸ் ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் உண்மைக்கு சான்று பகரவே வந்தேன், உண்மையை அறிந்து கொள்பவர்களுக்கு என்னுடைய குரல் கேட்கின்றார். அப்போ அவனுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது, என்ன உண்மைனா என்ன? இது ஜீசஸ் அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இதை சொல்லியிருந்தானா அவன் ஒரு பொருட்டாக எடுத்துருக்க மாட்டான். கரெக்டாக? அப்போ ஜீசஸ்க்கு எல்லா சுச்சுவேஷன்லையும் அந்த அமைதி அவருக்குள்ளாக இருந்தது. ஜீசஸ் அந்த அமைதியை நம்மளுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார். அந்த அமைதி இயேசு கிறிஸ்துவின் அமைதி, அறிவுக்கு எட்டாத அமைதி. அதே போல் கடவுளுடைய அன்பும் நம்முடைய அறிவுக்கு எட்டாத அன்பு. இப்போ உங்கள் உள்ளத்தில் ஜீசஸ் கொடுத்த அந்த அன்பு எந்த பர்சன்டேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. என் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து ஊற்றின அன்பு எந்த பர்சன்டேஜ் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குன்னு இருக்குது. எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு அது செயல்பட்டு கொண்டு இருக்குதுன்னு தெரியாது. ரோசி சிஸ்டர் உள்ளத்தில் எந்த அளவுக்கு அந்த அன்பு செயல்படுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் வேறு வேறு வகையில் அந்த வேறு வேறு பர்சன்டேஜில் அது செயல்படுது. அப்போது இந்த அன்பு எந்த அளவுக்கு நம்ம உள்ளத்தில் செயல்படுதோ அந்த அளவுக்கு தான் நம்ம கடவுளுடைய சாயலாக மாற முடியும். அந்த அன்பு உள்ளே வர்றதுக்கு காரணம் விசுவாசம், வெளியில் வர்றதுக்கு காரணமும் விசுவாசம் தான். நீ வசனம் என்ன சொல்லுது? நம்பிக்கையின் வழியாக
கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது இல்லையா? கடவுள் அன்பாய் இருக்கிறார். அப்போ 1 யோவான் 2வது அதிகாரம் 1 யோவான் 4வது அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 4:16. கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம், கடவுள் அன்பாய் இருக்கிறார். அப்போ இந்த ஜீசஸ் நமக்குள்ள எப்படி வராரு? நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்வாராக. ஜீசஸ் நம்ம உள்ளத்தில் வந்துட்டு போகிறது வேறு, பெர்மனெண்ட்டாக தங்குறது வேறு இல்லையா? நான் இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வரேன், ஒரு 2 hours இருக்கணும், திரும்பி வந்துடுறோம். உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா வரலையா? வந்தேன். ஆனால் உங்கள் வீட்டில் வந்து தங்குறதுன்னா இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, நிறைய பேர் வீட்டில் ஜீசஸ் வந்துட்டு போகிறார். ஆனால் பெர்மனெண்ட்டாக தங்கணும்னா என்ன வேணும்? நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்வாராக. If Jesus has to permanently stay in your house, then that can be done only by faith. அப்பப்போ நம்மளுக்கு அந்த எண்ணம் இருக்கணும், Jesus is with me. என்னுடைய உள்ளத்தில் எப்பவும் இருக்கிறார்னா, நீங்கள் அதை விசுவாசிங்கன்னா அடிக்கடி பேசுவோம் இல்லையா அவர்கிட்ட பேசுவோம். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் அவர் பார்த்துட்ருக்கான்றதை நம்ம விசுவாசிப்போம். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கேட்டுட்ருக்கான்றதை விசுவாசிப்போம். நம்ம எதை பார்க்குறோன்றதை அவர் பார்க்குறான்றதை விசுவாசிப்போம். அப்படி விசுவாசித்தாதான் ஜீசஸ் உங்கள் உள்ளத்தில் பெர்மனெண்ட்டாக தங்க முடியும். நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்வார். அப்போ எப்போ குடிக்கொள்கிறார்? உண்மையான விசுவாசத்தினால். நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு நியூயார்க் யூனிவர்சிட்டின்ற ஒரு யூனிவர்சிட்டியில். அந்த யூனிவர்சிட்டியில் நாங்கள் வெளியில் ஒரு காமன் பிளேஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிவிட்டு லேப்டாப்பு, மொபைல், ஐஃபோன் எல்லாத்தையும் வச்சுட்டு வெளியில் போய் லஞ்சு சாப்பிட்டு வருவோம். 2 hours 3 hours கழிச்சு. யாருக்கும் எந்த பயமும் கிடையாது. ஏன் தெரியுமா? எல்லா இடத்துலையும் 24/7 கேமரா வாட்ச் பண்ணிகிட்ருக்கு. யாரையும் எதையும் எடுக்க முடியாது. ஓகே, இப்போது எதனால் அங்கே திருடு போக மாட்டேங்குது? somebody is watching from remote. இப்போ ஜீசஸ் மேலே நமக்கு உண்மையிலே விசுவாசம் இருந்ததுன்னா, ஜீசஸ் நமக்குள்ளே வந்தாருன்னா, பெர்மனெண்ட்டாக இருந்தாருன்னா, அவர் நம்மளை பார்த்துட்டே இருக்காருன்ற எண்ணம் எப்பவும் இருக்கும். நம்ம நல்லது செய்யும்போதும் பார்க்குறார், தப்பு செய்யும்போதும் பார்க்குறார், தவறானதை பார்க்கும்போதும் பார்க்குறார், தவறானதை பேசும்போது நம்மளை பார்க்குறாருன்ற உணர்வு நமக்கு இருந்ததுன்னா உண்மையிலேயே நம்ம விசுவாசிக்கிறோன்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு ஜீசஸ் எப்பவுமே என்னை பார்த்துட்ருக்கான்ற ஒரு எண்ணம் எப்பவும் இருந்ததுன்னா பாவம் செய்ய மாட்டோம். எப்படி இந்த நியூயார்க் யூனிவர்சிட்டி இடத்துல எந்த பொருளை எப்போ வச்சுட்டு போய் 2 நாள் கழித்து வந்து போனாலும் அங்கே தான் இருக்குது, யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்கன்ற பயம் இருக்குது. ஏசு கிறிஸ்து என்னை பார்த்துட்ருக்கான்ற ஒரு எண்ணம் நமக்கு எப்பொழுதும் இருந்தால் நம்ம எந்த பாவத்திலையும் விடமாட்டோம். நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் கேர்ஃபுல்லாக பேசணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ ஜீசஸ் நம்மளுக்குள்ளே இருக்கிறான்றதை நம்ம சொல்கிறோம், நம்புகிறோம். ஆனால் உண்மையிலே உறுதியாக நம்பிக்கை நமக்கு இல்லை. இருந்தால் நம்ம பேசுவோம் இல்லையா? அடிக்கடி பேசுவோம். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் அவர் பார்த்துட்ருக்காருன்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். ஓகே, அப்போ ஜீசஸ் உள்ளே வந்து தங்குறதுக்கு விசுவாசம் தேவைப்படுது. ஓகே, அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமாய் அமைவதாக. இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துடைய அன்பின் அகலம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவு கெட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. எப்போ இந்த அன்புடைய லென்த், டெப்த், விட்த்லாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது? இறை மக்களோடு சேர்ந்து சேவை பண்ணும்போது தான் இந்த அன்பு வெளியில் வரும். நான் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் காட்டில்னா அன்பு வெளியில் வராது. அது ரொம்ப ஈஸி. காட்டில் போய் உட்காந்து தவம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதில் ஒரு சில கஷ்டங்கள் உண்டு, இயற்கை கஷ்டங்கள் உண்டு, தவிர வேறு பிரச்சனை கிடையாது. ஆனால் குடும்பத்தில் மற்றவர்களோடு சேர்ந்து நாம் ஊழியம் செய்யும் பொழுது, செயல்களை செய்யும் பொழுது தான் அந்த அன்பு ரியலாக வெளியில் வரும். அதான் பைபிள் சொல்லுது, இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மினிஸ்ட்ரி பண்ணும்போது தான் அந்த அன்பு வெளியில் வரும். நிறைய பேர் பிடிக்கல, ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க. என்ன ஆச்சு? அன்பு வெளியில், இப்போது அன்பு வெளியில் வர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்கிது? சர்வீஸில் தான் கிடைக்கிது. சேரிட்டி பண்ணும்போது தான் நமக்கு உள்ளே இருக்கிற அன்பு வெளியில் கொண்டு வர முடியும்.
சேரிட்டி பண்ணுறது எனக்கு இஷ்டம் இல்லை பிரதர், எனக்கு ஜெபிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு பிரதர்னா நீங்கள் அன்பு ஃபஸ்ட்டு போர்ஷன்லேயே நிற்கிறீங்க, நான் செகண்ட் போர்ஷனுக்கு வரல இல்லையா? அன்புடைய முதல் ஸ்டார்டிங் என்னது? உண்மையான கடவுளை முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடும் அன்பு செய்வது. உண்மையான கடவுள் அன்பு செய்கிறது. ஆனால் கடவுள் அதோடு நிறுத்திடல, ரெண்டாவது ஒரு கட்டளையை கொடுக்குறார். உன்னை அன்பு செய்வது போல உன் அயலானையும் அன்பு செய். ஜீசஸ் அதை எப்படி மாத்துறார்? நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள். அப்போது கட்டளையை மாற்றலை ஜீசஸ், அதை ஃபைன் டியூன் பண்ணுறாரு, அவ்வளோதான். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்னது? முதல் கட்டளை கடவுள் உண்மையை அன்பு செய்கிறது. ரெண்டாவது ஜீசஸ் நம்மளை அன்பு செஞ்ச மாதிரி மற்றவங்களை அன்பு செய்யணும். எப்பொழுது நாம் மற்றவர்களை அன்பு செய்கிறோமோ, கடவுள் நம்மை அன்பு செய்வது போல மற்றவர்களை அன்பு செய்கிறோமோ, திருச்சட்டம் முழுவதும் அதில் நிறைவேறுகிறதுன்னு இருக்கு பைபிள் இல்லையா? எப்போ நாம் மற்றவர்களை, கலாத்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனம், கலாத்தியர் 5:14, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது. பழைய ஏற்பாடு முழுவதையும் இந்த ஒரு வசனத்தில் அடைக்கலாம். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இந்த ஒரே ஒரு கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவேறுகிறது. கலாத்தியர் 5:14. இப்போது கிறிஸ்து நம்மை அன்பு செய்வது போல மற்றவங்களை நீங்கள் நம்ம அன்பு செஞ்சோன்னா என்ன ஆகுது? மொத்த பைபிளும் நிறைவேறுது. ரெண்டு வித்தியாசம் புரியுதுங்களா? நம்மளை நம்ம அன்பு செய்கிற மாதிரி மற்றவங்களை அன்பு செய்ய ஆரம்பித்தோம்னா திருச்சட்டம் நிறைவேறுகிறது. ஆனால் கிறிஸ்து நம்மை அன்பு செய்வது போல நம்ம மற்றவர்களை அன்பு செய்தோம் எனில் முழு பைபிளும் நிறைவேறுது. நாம் நிறைவுள்ளவர்களாக மாறுகிறோம். அதுதான் வசனம் சொல்லுது. ஓகே யா, ஸோ இதுவரைக்கும் புரியுதா சிஸ்டர்? அப்போ இந்த அன்பு மற்றவர்களோடு சேர்ந்து நாம் பணி செய்யும் பொழுது, இறை மக்களோடு சேர்ந்து மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது, ஊழியம் செய்யும் பொழுது இந்த அன்பு வெளிப்படுகிறது. ஓகேங்களா? என்னை அன்பு செய்வர் என்னுடைய கட்டளைகளை கடைபிடிப்பேன்னு இருக்குது. நம்ம அப்போ ஒரு கட்டளை கடைபிடிக்கலாம், அவருடைய அன்பு செய்யலன்னு இருக்குது. அடுத்தது நமக்கு தெரியும் ரோமர் 5:5 இந்த அன்பு நம்ம உள்ளத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த அன்பை வெளியில் கொண்டு வர்றது எப்படி? ஒரு காரியம் நம்ம பார்த்தோம், சேரிட்டி. எந்த அளவுக்கு மற்றவங்களுக்காக நாம் உழைக்க ஓடுகிறோமோ அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த அன்பு உள்ளத்திலிருந்து ஓப்பன் ஆகும். நம்முடைய சொந்த முயற்சியில் அல்ல, ஜீசஸ் இருக்கிறார் நம்பிக்கையில் நம்ம உழைக்கும் பொழுது இந்த அன்பு நம்ம உள்ளத்திலிருந்து பொங்கி வரும். இன்னொன்று, நம்மளை ஒருத்தர் ஹர்ட் பண்ணுறாங்க, ரிட்டாலியேட் பண்ணல. இதில் 2 வழி இருக்குது. ஒருத்தர் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க, சரி நான் பொறுத்துக்கிறேன்னும் போது அது காயமாக மாறும். நம்ம ஒருத்தர் துன்பப்படுத்தும் பொழுது, வேதனைப்படுத்தும் போது, வேதனையான ஒரு வார்த்தைகளை சொல்லும்போது அது நம்மை காயப்படுத்தும். நிறைய மனைவிமார்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. வீட்டுக்காரர் பேசுகிறத வேறு வழியில் என்ன வாய்க்கப்பட்டுட்டேன், நான் பொறுத்துட்டு போகிறேன், பிள்ளைங்களுக்காக நான் பொறுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அந்த காயமாக மாறாமல் பிளெஸ்ஸிங்காக மாறணும்னா என்ன பண்ணணும்? அந்த கஷ்டமான ஒரு வார்த்தை வரும் பொழுது நம்ம விசுவாசத்தை பயன்படுத்தணுங்க. விசுவாசம் என்ன சொல்லுது? உன்னை சவிப்போரை நீ ஆசீர்வதி, உன்னை உனக்கு எதிராக இருப்போரை, உன்னுடைய எதிரியை நீ அவனுக்காக ஜெபம் பண்ணுன்னு இருக்குது. அப்போ ஒரு கணவனாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்மளை சொந்தக்காரங்களாக இருந்தாலும் கஷ்டப்படுத்தும் போது என்ன பண்ணணும்? நம்ம ஃபஸ்ட்டு அவங்கள ரிட்டாலியேட் பண்ணக்கூடாது, ஆனால் பொறுத்துக்கிறேன்னு மைண்ட்லேயே வச்சுட்டு இருக்கக்கூடாது. உலகம் என்ன பண்ணுது? மனசில் வச்சுக்கிறோம், ஓகே நான் பொறுத்துக்கிறேன். அது நம்மளுக்கு உள்ள பெயின் இருக்கும். ஒரு ஸ்டேஜ் வரும்போது மேலே நம்மளுக்கு மறுத்து போகும், ஆனால் உள்ள வாழ்க்கைனும் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? அவங்க திட்டும்போது பழகி போச்சு, ஆனால் உள்ள கீழே என்ன இருக்குது? எரிமலை இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணி விட்டால் அது வெடிக்கும். அப்புறம் இதுதான் உலக மக்கள் செய்கிற தவறு. நம்ம அதை செய்யக்கூடாது. நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒருத்தர் பேசும்போது இமிடியேட்டாக என்ன பண்ணணும்? அவங்கள பிளஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ஜெபத்தை ஜெபிக்கணும். ஆண்டவரே இவர் கோவப்படுறதுக்கு என்ன, அவருக்கு முன்னால் இருக்கிற டெய்லி நம்ம பைண்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணலாம். அவருக்கு தேவையான தேவைகளை சந்திங்க, அவருடைய டென்ஷனை எடுத்து மாற்றுங்க, அவருக்கு நல்ல உடல் நலத்தை கொடுங்க. when you bless and pray, எப்படி பிளஸ் பண்ணி ப்ரேயர் பண்ண முடியும்? நம்மளை திட்டுறவங்கள ஜீசஸ் சொல்லியிருக்காரு, அப்படி பண்ணும்போது தான் நம்ம பரலோக தந்தையை போல நிறைவுள்ளவர்களாக மாற முடியும்னு சொல்லியிருக்காரு. இந்த விசுவாசத்தில் தான் நீங்கள் பிளஸ் பண்ணணும். இட் வில் பி வெரி ட்ரை.
ப்ராக்டிஸ் பண்ணும்போது இட் வில் பி ட்ரை. நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்காது. யூ ஃபீல் ட்ரை வாலில் பேசுகிற மாதிரி இருக்கும் நம்ம பண்ணுற ஜெபம். பட் when you go on doing this, யாராவது திட்டும் போது உங்களை உள்ளே ஹர்ட் பண்ணாது. ஃபஸ்ட்டு உங்களை திட்டும்போது உங்களுக்கு உள்ளத்தில் என்ன பெயின் வந்ததோ அந்த பெயின் கம்ப்ளீட்டாக போயிடும். இட் வில் பிளாக். இப்படி நீங்கள் பண்ண ஆரம்பிக்க ஒருத்தர் நம்மளை கோபமாக பேசும்போது நம்மளுக்கு அவங்க மேலே எரிச்சலோ வைராகியமோ அந்த வார்த்தை நம்ம உள்ளத்தில் பெனட்ரேட் பண்ணாது. அதான் ஃபஸ்ட் லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன். இதை மறுபடியும் நம்ம விசுவாசத்தில் செய்யும்போது என்ன ஆகும்? ஸ்லோவாக யூ வில் பி ஏபிள் டு ரிஜாய்ஸ். நான் செய்யாத தப்புக்கு என்னை திட்டும்போது மேலே நமக்கு வெற்றி சேருது. இப்போ நம்மளை பார்த்தா எல்லாம் பைத்தியக்காரன்னு வாங்கணும் இல்லையா? ஆனால் ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? புனித சின்னப்பர் சொல்கிறார், கிறிஸ்துவின் பொருட்டு நான் மற்றவங்களுக்கு பைத்தியக்காரன் போல இருந்தேன்றார். உலகத்துக்கு அது புரியாது, மடமையாக தெரியும். ஆனால் உங்களை திட்டும் போதும் மற்றவர்கள் சபிக்கும் போது கூட உங்களால் ஜாய்ஃபுல்லாக இருக்க முடியும். இட் கோஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லவ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றது. லவ் பண்ணுங்கன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. பட் ஹவு டு ப்ராக்டிஸ் இட் வென் சம்படி இஸ் அட்டாக்கிங் அஸ். ஒரு திட்டம் போது நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு லெவல் உலகம் என்ன பண்ணுது? ஒருத்தர் திட்டும்போது நம்ம திருப்பி திட்டோம் இல்லையா? இமிடியேட்டாக வி ரிட்டாலியேட். ஒன்றில் கையில் அடிக்க போகிறோம், இல்லை ஏதோ பண்ண போகிறோம், இல்லை வாயில் திட்ட போகிறோம். அது ஒரு ஸ்டேஜ். ரெண்டாவது மெத்தட் என்னது? எதிர்த்துலேருந்து சொல்கிறவர் நம்மளோட பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க, வலிமையாக இருக்கிறாங்கன்னா நம்ம திட்ட முடியாது. வேறு வழியில் இந்த ஆளுகிட்ட என்ன பண்ணுறது? பொறுத்துட்டு போகிறேன். மனசில் கஷ்டப்படுவாங்க இல்லையா? இது செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட், நம்மளை ஒருத்தர் திட்டும் போது ஜீசஸ் சொன்ன மெத்தட், ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் சொல்லும்போது நம்மளுக்கு ஏதாவது உள்ளத்தில் ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. எந்த தைரியத்தில் நம்ம அதை செய்கிறோம்? ஏசு கிறிஸ்து என்னை செய்ய சொல்லியிருக்காரு, அவர் அதை பார்த்துப்பார். ஒன்லி பை ஃபெய்த் யூ கேன் டூ திஸ். நீ இது கொஞ்ச நாள் செஞ்சுட்டே இருக்கும்போது அதை செஞ்சுட்டு அடுத்த ஸ்டெப்பு we have to bless them. First bless them, then we have to pray for them. ஆண்டவரே அவர் எதுக்கு கோபப்படுறாருன்னு தெரியல, அவருக்கு மன அமைதியை கொடுங்க, நல்ல உடல் நலத்தை கொடுங்க, அவருடைய சிந்தனையில் ஒரு சமாதானத்தை கொடுங்க. இப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது தான் ஜீசஸ் கேன் கம் இன் டு யுவர் லைஃப். நீங்கள் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது தான் ஜீசஸ் உள்ளே வந்து வேலை செய்ய முடியும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம இதை செய்ய மாட்டேங்கிறோம். வசனம் என்ன சொல்கிறது? ரோமர் 12:21, தீமை என்னை வெல்ல விட மாட்டேன், தீமையை நான் நன்மையால் வெற்றி கொள்வேன். அப்போது தீமை என்னது? நம்ம ஒருத்தர் தீமையாக பேசுகிறாரு, நம்ம செய்யாத தப்புக்கு ஒருத்தர் நம்மளை கோவப்படுத்தி பேசுகிறாங்க, அது ஒரு தீமையான ஒரு வார்த்தை. அது சாத்தானுடைய தூண்டுதலால் நமக்குள்ளே வருது. அது வந்து நம்ம ஹர்ட் ஆகிட்டோம்னா என்ன ஆகும்? அங்கேருந்து சாத்தான் நமக்குள்ளே வர முடியும். காயம் அப்புறம் ஒருத்தர் நம்மளை கோபமாக திட்டுறாங்க, தேவையில்லாமல் நம்ம செய்யாத தப்பு ஒருத்தர் திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா என்ன ஆகும்? அங்கே இருக்கிற சாத்தான் இங்கே வர முடியும். இப்படி தான் குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேருக்குள்ளேயும் சாத்தான் விளையாடுது. கணவன் சில நேரத்தில் ஏதோ தப்பு பண்ணிட்டார், தப்பு என் வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டாருன்னு இவங்க மனசில் கஷ்டப்படும்போது என்ன ஆகுது? அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்துடுறோம், மன்னிக்க முடியாமல் போகும்போது. அப்புறம் அது ஸ்டபன் ஆயிடுது. ஆமாம், இந்த தப்பு பண்ணதுக்கு மன்னிக்க முடியாது. டைவர்ஸ், ஆல் தோஸ் திங்ஸ் கம்ஸ் பிகாஸ் ஆஃப் தட். பிகாஸ் ஏன்? அங்கே உள்ள பேய் இங்கே வந்துருக்குது, 2 பக்கமும் சாத்தான். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஈவில் வரும்போது அந்த தீமை நம்மளை மேற்கொள்ள விடாமல் நம்ம அதை வெற்றி கொள்ளணும். எப்படி வெற்றி கொள்ள முடியும்? ஜஸ்ட்டு இதெல்லாம் ரொம்ப டீப்பான ஒரு விஷயம். நீங்கள் கரெக்டாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இதை திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் இது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ கேட்கும்போது புரியும். நீங்கள் திரும்பி சொல்ல நீங்கள் நான் சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டீங்க. ஓகே, இப்பவே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் ஃபீல் ஆகுது பிரதர். அவ்வளவு கரெக்ட்டா இத ரீச் ஆகல எனக்கு. ஏன் தெரியுமா? எனக்கு இப்போ தான் டவுன்லோட் ஆகிட்டே இருக்குது இது. அதனால எனக்கு முதல்ல இப்போ நான் உங்களுக்கு சொல்லும் போது தான் எனக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி அதனால தான் சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க சொன்னதே திருப்பி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன் எப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, கூட இருக்கிறவங்களோட சேர்ந்து நம்ம ஒரு இடத்துல போயிட்டு சர்வீஸ் பண்ணும்போது அதனுடைய அன்பு வந்து வெளியாகும்னு. ஆனா எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ குரூப்போட போறோம், ஒரு இடத்துல போய் சர்வீஸ் பண்றோம். சர்வீஸ் பண்ற இடத்துல வந்து நம்மளால அன்பு காட்ட முடியுது, ஆனா கூட இருக்கிறதுலயே காட்ட முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அங்க என்ன பண்ண முடியும்? சிஸ்டர், அங்கதான் டெஸ்ட் சிஸ்டர். கூட இருக்கிறவங்க தான் ஜூடாஸா இருப்பாங்க ஒரு சில நேரத்துல. எல்லாரும் சொல்லல, ஒரு சிலர். அப்ப நம்மளுக்கு டெஸ்ட் அங்கதான் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதை ஓவர் கம் பண்ணும்போது தான் நம்ம அன்பு ஃப்ளோ ஆகும்.
எப்போ நம்ம ஜூடாஸ் அன்பு செய்ய முடியுதோ அப்போ தான் உண்மையான அன்பு வெளியில் வரும். ஏசு கிறிஸ்து யூதாஸ் அன்பு செஞ்சாரா செய்யலையா? இல்லையா? கூட அந்த அப்போஸ்தலர் அன்பு செஞ்சாங்களா செய்யலையா? அவங்களால முடியல. அப்போதைக்கு அவங்களால முடியல இல்லையா? அவங்களுக்கு ரொம்ப கோவப்பட்டாங்க. ஜூடாஸை பார்த்து பயங்கர கோவம் எல்லா அப்போஸ்தலருக்கும். ஆனால் ஆவியானவர் வந்தப்புறம் அவங்களுக்கு அதை ஓவர் கம் பண்ண முடிஞ்சிருக்கும். அவருக்காக ஜெபிச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு அன்பு ஃபுல்ஃபில் ஆகணும்னா நம்மளை எனிமியை எப்போ அன்பு செய்ய முடியுதோ. ஆமாங்க பிரதர். அதே மாதிரி இன்னொன்னு சொன்னீங்க, இப்போ வந்து எனிமி இப்போ வந்து ஒருத்தர் நம்மள தேவையில்லாத திட்டுறாங்கன்னு வரும்போது அவங்களுக்கு வந்து பிளஸிங் பண்ண சொல்றீங்க. நான் சொல்லல, ஜீசஸ் சொன்னார் சிஸ்டர், நான் சொல்லல. அதான் பிரதர், அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு அவங்கள மன்னிக்கிறதுக்கே டைம் ஆகும்போது எங்க பிரதர் பிளஸிங் கொடுக்க முடியுது? அதுதான் சொல்றேன், நீங்க மன்னிக்க ட்ரை பண்ணாதீங்கன்றேன். யூ பிளஸ் ஹிம். See, நான் மன்னிக்கிறேன்னு சொன்னது வாயிலிருந்து வரும் சிஸ்டர். You cannot forgive. Forgiveness is a gift from Jesus, from the cross. Forgiveness, Jesus சொல்ற forgiveness we cannot do on our own. ஓகேங்களா? நம்மளால நம்மகிட்ட ஒரு நன்மையும் கிடையாதுன்னு பைபிள் சொல்லுது. How can we forgive? ஜீசஸ் மாதிரி எப்படி ஃபர்கிவ் பண்ண முடியும்? முடியாது. ஓகே, இதனுடைய டெக்னிக் என்னன்னா, ஜீசஸை எல்லாம் டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணாங்க சிஸ்டர். ஜீசஸ் எல்லாம் மன்னிக்க முடிஞ்சுதான் முடியலையா? அப்போது எனிமியை மன்னிக்கிறதுக்குள்ள கிரேஸ் எங்கே இருக்குது? ஜீசஸ் கிட்ட இருக்குது. தன்னை துன்பப்படுத்துறவர்களை, காயப்படுத்துறவங்களை, அவமானப்படுத்துறவங்களை மன்னிக்கக்கூடிய கிருபை இயேசு கிறிஸ்து கிட்ட தான் இருக்குது. எப்போ நம்ம அந்த கிரேஸ் நம்ம அங்கே உள்ளே கொண்டு வரமோ அப்போ தான் உங்களால் மற்றவங்களை மன்னிக்க முடியும், அன்பு செய்ய முடியும். அப்போ அந்த கிரேஸ் எப்படி உள்ளே கொண்டு வர்றது? அவர் சொன்ன வார்த்தையை விசுவசிக்கும் போது தான். அவர் என்ன சொல்கிறாரு? உன்னை துன்பப்படுத்துகிறவனுக்கு நீ ஆசீர்வாதம் செய், உன்னை சபிப்பவனை நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு, உன்னுடைய எதிரியை நீ ஜெபம் பண்ணுன்றாரு. ஓகேங்களா? இதுக்கும் அதுக்கு என்ன கனெக்ஷன்? இதை செய்யும்போது அந்த கிரேஸ் நமக்குள்ளே வரும். அதுதான் டெக்னிக். when you do this commandment, God's grace will come. அதுக்கப்புறம் நீங்கள் அன்பு செய்கிறது, மன்னிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இதை நீங்கள் செய்ய செய்ய லவ் வில் ஃப்ளோ. எந்த லவ்? அகாப்பை லவ் வில் ஃப்ளோ. அகாப்பை லவ் வரும்போது முதல்ல மன்னிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகும். அதுக்கப்புறம் அவங்க திட்டுறது உங்களை அஃபெக்டே பண்ணாது. அப்புறம் மன்னிக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. மக்கள் ஜீசஸை டார்ச்சர் பண்ணது ஜீசஸ்க்கு ஏதாவது கஷ்டமாக இருந்தது தான்? அவருக்கு ஒரே ஒரு கஷ்டம் தான் இருந்தது. ஐயோ இவ்வளோ பண்ணி பாவத்தை கட்டிக்கிறாங்கன்னு தான் இருந்தது தவிர அவங்க மேலே கஷ்டம் வரல. இவங்களை எப்படி நம்ம சேவ் பண்ணுறதுன்னு தான் பார்த்தாரு தவிர அவங்க மேலே எந்த கோபமும் வரல. அதனால் ஜீசஸ் என்ன சொல்கிறார்? இவங்களை செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். ஓகேங்களா? இது ப்ராக்டிஸ், ஃபெய்த்தில் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் சிஸ்டர். அதுதான் ரோமர் 12:21 சொல்லுது, தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், தீமையை நன்மையால் தான் வெற்றி கொள்ள முடியும். என்ன நன்மை? நமக்கு தீமை செஞ்சவனுக்கு என்ன நன்மை செய்யணும் முடியுமோ செய்யணும். உலகப்பூர்வமாக ஒரு ஃபிசிக்கல் ஹெல்ப் பண்ணால் பண்ணி ஆகணும், அல்லது அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு ஜெபம் பண்ணணும். நம்மளுக்கு துரோகம் பண்ண ஒருத்தன் உண்மையிலே கஷ்டத்தில் இருக்கிறான், அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா அவன் பிரச்சனை சால்வ் ஆகணும்னா கொடுக்கணும். அந்த இடத்துல எனக்கு கொடுக்க பிடிக்கல பிரதர், எனக்கு பிடிக்கல தான் ஜீசஸ் சொல்லியிருக்கு, அதனால கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்க முதல்ல. அப்படி கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த பிடிக்கலன்றது போயிடும், எரிச்சல் போயிடும், இரிட்டேஷன் போயிடும். திஸ் இஸ் வாட் ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபெய்த் சிஸ்டர். இது ப்ராக்டிஸ் பண்ண 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 உள்ள டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா தென் இது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். பிரைஸ் தி லார்ட். இந்திராணி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இப்ப நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தங்க நமக்கு தீமை செய்யும் போது நம்ம அவங்கள மன்னித்து அவங்களுக்கு வந்து பிளஸிங் கொடுக்குறோம். பட் திரும்பி அதே மாதிரி வந்துட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் லெவல் வரும்போது நமக்குள்ள அந்த பேஷன்ஸ் போயிடும் சிஸ்டர். பிகாஸ் நீங்க ஜீசஸ் உள்ள கொண்டு வரல, உங்களுடைய ஸ்ட்ரென்த்ல மன்னிக்கிறீங்க. See, நம்ம ஸ்ட்ரென்த்தில் மன்னிக்கும் போது அது உள்ள ப்ரெஷர் ஆகும். அதுதான் நான் முதலே சொன்னேன். when somebody hurts us, if you forgive, it will be a hurt. Again they are doing the same thing. When you forgive, the hurt will become, the pressure will be build up. ஓகேங்களா? அது எங்கேயாவது ஒரு இடத்துல வெடிக்கும். ஒன்றில் அவங்ககிட்ட வெடிக்கும், இல்லை இன்னொருத்தட்ட வெடிக்கும்.
ஓகே, தட் இஸ் வேர்ல்டு மெத்தட். அதுக்கு அது சொல்யூஷன் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க சைக்காலஜியில் போயிட்டு ஒரு ஏதாவது ரிலாக்ஸேஷன் தெராப்பி அது இதெல்லாம் பண்ணுவாங்க. அது ஒன்றும் பெர்மனெண்ட்டாக ஒன்றும் சால்வ் கிடையாது. ஜீசஸ் சொன்ன மெத்தட் தான் பெர்மனெண்ட் சொல்யூஷன். என்ன சொல்யூஷன்? ஒருத்தர் திட்டுறாங்க, நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணோம்? அந்த இடத்துல அவங்கள ப்ளஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணணும். ஏசு கிறிஸ்து நாமத்தில் இவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு 10 முறை சொல்லுங்க, ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு ஆசீர்வதிக்கிறேன். உள்ளே எரிச்சல் வரும், கோவம் ஒரு கஷ்டமாக இருக்கும். பட் எந்த தைரியத்தில் நீங்கள் இதை சொல்ல முடியும்? பிகாஸ் ஜீசஸ் ஆஸ்க் மீ டு டூ. அதுதான் ஃபெய்த் தேவைப்படுதுன்றேன். நம்ம சொல்லும் போது உண்மையில் நமக்கு ஒரு சந்தோஷம்லாம் இருக்காது, கஷ்டமாக தான் இருக்கும். பட் we have to say this, I bless him in the name of Jesus. Jesus, I bless him, you also bless him. சொல்லிட்டே இருக்கணும். லூஸ்தனமாக இருக்கா இல்லையா? அப்படி தான் இருக்கும். அது ஒரி பண்ணக்கூடாது. when you go on doing this, then you pray for him. ஆண்டவனை ஆசீர்வதிங்க, அவருக்கு தேவைகளை சந்திங்க, அவருக்கு என்ன பிரச்சனையோ அதை சரி பண்ணுங்க, அவருக்கு ஒய்ஃபுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் நல்லபடி இருக்கட்டும், அவங்க குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறேன். இப்படி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன கட்டளையை கடைப்பிடிக்கிறீங்க? ரோமர் 12:21 கடைப்பிடிக்கிறீங்க. தீமையை உங்களை வெளில விடலை, தீமைக்கு பதிலாக நீங்கள் நன்மை செய்கிறீங்க. எப்போ நீங்கள் கட்டளையை கடைப்பிடிக்கிறீங்களோ அப்போ தான் ஜீசஸ் உள்ளே வர முடியும். அதுக்கு முன்னால் உள்ளே வர முடியாது. when he comes in, now பாக்ஸிங் நடக்குது சிஸ்டர், அந்த பக்கம் சாத்தா அவங்களுக்கு எதிராக சண்டை போடுறான். பாக்ஸிங் உள்ள இப்போ ஜீசஸ் உள்ளே வருவார். இதுக்கு முன்னால் நீங்கள் இருந்து சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, அதான் டயர்ட் ஆகிட்டு இருக்கிறீங்க. when you follow the commandment, now Jesus will come into the ring. அப்போ நீங்கள் அற்புதத்தை பார்க்க முடியும். என்னன்னா கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி கூட எதுவும் சொல்ல முடியல பிரதர். நீ அப்ப பிரேயர்ல உட்கார்றது வேஸ்ட், பைபிள் வாசிக்கிறது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி திரும்பி நமக்கே வந்துருது. அதனால ரொம்ப பார்த்து தான் அப்படியே. சிஸ்டர், நம்ம ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சா நம்மளை செயின்ட் மாதிரி அவங்க சொல்லுவாங்க, நம்ம இல்லை நம்மளுக்கு தெரியும். ஓகே, பட் இருந்தாலும் நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். திஸ் இஸ் த மெத்தட் விச் வி ஷுட் ஃபாலோ. தென் ஜீசஸ் சே, நீ என்னை அன்பு செய்தால் என்னோட கட்டளைகளை கடைபிடிப்பாய். ஆண்டவர் சொல்ல இல்லையா, நீ கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது நானும் என் தந்தையும் வந்து உன்னில் குடிகொள்வோன்றார். எப்போ கடவுள் உள்ள வர முடியும்? நம்மளுடைய கட்டளையை கடைபிடிக்கும் போதும். நம்ம கட்டளையை கடைபிடிக்குமா இல்லையான்றது எப்போ தெரியும்? தீமை நம்மளை அட்டாக் பண்ணும் போது தான் தெரியும். அதுக்கு முன்னால் வரைக்கும் நம்ம பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா சொல்கிறது ரொம்ப ஈஸி. தாபோர் மலையில் இருக்கிறது ரொம்ப ஈஸி சிஸ்டர், பிகாஸ் அனாயிட்டிங் இஸ் தேர், காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் தேர், க்ளோரி இஸ் தேர். அங்கே இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஜெபிக்கும் போது நம்மளுக்கு அபிஷேகம் இறங்குது, ஒரே சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அதுதானே பேதுருவும் சொன்னார், ஆண்டே உமக்கு ஒரு கூடாரமும் மோயிசனுக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரம் அனுப்புகிறோம், நாங்கள் வெளியில் கிடக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னார். பிகாஸ் த ப்ரெசன்ஸ் இன்வால்வ்ஸ் கிவ்ஸ் ஸோ மச் ஹாப்பினஸ். ஆனால் அதே நேரத்தில் கல்வாரி வரும்போது என்ன பண்ணார்? விட்டு ஓடினார்ல. நம்ம அதை தான் செய்யணும். ஜீசஸ் ஓடலையே, அவ்வளோ பிரச்சனை. ஜீசஸ் வாஸ் ஸ்டெடிலி அண்ட் ஸ்ட்ராங்லி கோயிங். அப்போது அந்த தீமை வரும்போது நம்ம தீமையை வெல்ல முடியுதா? வெல்லும் போது கடவுளுடைய கிரேஸ் நம்ம உள்ள வரும். God will go and work in his other opponent life only அந்த டைமில் தான் அவர் ஒர்க் பண்ண முடியும். எப்போ நம்ம தீமையை நன்மையால் மேற்கொள்கிறோமோ அப்போ தான் ஜீசஸால் அந்த தீமை செய்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் வேலை செய்ய முடியும். இப்போ ஒரு சிலர் திருந்தாமல் இருக்கிறது யார் காரணம்? நம்ம வாழ்க்கையில் வர ஒரு சில மக்கள் திருந்தாமல் இருக்கிறதுக்கு, மனம் மாறாமல் இருக்கிறது யார் காரணம்? நம்ம தான் காரணம். அதுதான் பிரச்சனை, நம்ம தான் காரணம். நம்ம என்ன சொல்கிறோம்? அவங்க சரியில்லைன்றோம். நோ, when they do something evil to us, if we are able to show goodness to them, then Jesus can change them. அதுக்கு முன்னால் வரைக்கும் ஜீசஸால் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. Praise the Lord. இதை எப்படி செய்ய முடியும்? ஃபெய்த்தில் நம்ம ஒன்று ஆக்ட் பண்ணணும். நன்மை சொல்லணும், ப்ளஸ் பண்ணணும், தேங்க்ஸ் பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். இதை செய்யும்போது ஸ்லோவாக திஸ் லவ் டேப் வில் ஓப்பன், கொஞ்சம் கொஞ்சமாக. அது இன்னொரு அருமையான ஒரு வார்த்தை கடவுள் ஒரு சகோதரி மூலமாக எனக்கு கொடுத்தார். 1 யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம். அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என இதனால் அறிந்து கொள்கிறோம். எப்போ கடவுளுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் நிறைவடைகிறது? அவருடைய வார்த்தையை கடைபிடிப்போரிடம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான்.
இப்போ நம்ம அந்த வார்த்தையை கடைபிடிக்கிறோமா கடைபிடிக்கலையா? எல்லா அப்படியா? எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்க? நம்ம கொஞ்ச நேரம் கடைபிடிக்கிறோம், அப்புறம் பிரச்சனை வரும்போது கடைபிடிக்கிறத விட்டுடுறோம். எல்லா நேரத்துல கடைபிடிக்கிறோம், ஒரு சில நேரத்துல அந்த ஒரு சில நேரத்தில் கடைபிடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா சிஸ்டர், நம்மளுடைய சொந்த முயற்சியில் நம்ம ட்ரை பண்ணுறோம், அப்புறம் ஃபெயிலியர் ஆகிறோம். when the love of God flows, எல்லா நேரத்துலையும் நம்மளால் கடைபிடிக்க முடியும். அந்த அகாப்பை அன்பு நம்ம உள்ளத்திலிருந்து பொங்கி வரும் பொழுது எல்லா நேரத்துலையும் கடைபிடிக்க முடியும். இந்த வசனம் என்ன சொல்லுது? என்னை கட்டளையை கடைபிடிப்பவர்கள் 1 யோவான் 2:5 அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. இப்போ நீங்கள் இந்த வார்த்தையை எடுத்துகிட்டு, நான் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிறேன், நான் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிப்பதால் ஆண்டவருடைய அன்பு என்னில் நிறைவடைகிறது அப்படி டிக்ளேர் பண்ண முடியுமா? முடியுமா? எத்தனை பேருக்கு முடியும்? நான் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதால் ஆண்டவருடைய வார்த்தை என்னில், ஆண்டவருடைய அன்பு என்னில் ஆண்டோடைய அன்பு நிறைவடையுதுன்னா என்னது? கடவுள் உங்களை முழுவதுமாக அவருடைய அன்பால் நிரப்பியிருக்கார். அவர் ஃபுல்லாக நீங்கள் ஜீசஸ் மாதிரி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு இது சொல்ல முடியும்? நான் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதால் அவருடைய அன்பு என்னில் நிறைவடைகிறது. யாராவது சொல்ல முடியுமா? ஓகே, ஜெனிதா சிஸ்டர் சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும் சிஸ்டர்? மைக் மியூட்ல இருக்கு சிஸ்டர். இப்போ நம்ம படிக்கிற இறை வார்த்தையை நம்ம அதுபடி கடைபிடிச்சு போகும்போது அவர் போறல பிரதர், நம்மளால ஃபுல்லா செய்ய முடியலனாலும் கடவுளோட கிருபையால அதை செய்ய முடியும் இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க சிஸ்டர்? அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நான் கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்கிறேன், அதனால கடவுளுடைய அன்பு என்னில் நிறைவடைகிறது அப்படி சொல்ல முடியுமா? ஓகே, நான் மறுபடியும் இன்னொரு வகையில் கேட்குறேன். இப்போது நீங்கள் என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிச்சு கடவுளுடைய அன்பு உங்களை நிறைவடையணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை சொன்னால் நடக்கணும்ன்ற சொல்கிறாரு, சொல்லலையா? ஆனால் என்ன சொல்கிறாரு? எதை பார்க்க விரும்புறியோ அதை பேசுன்னு சொல்கிறாருல்ல. இப்போ பேசலாமா? நான் கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்பதால் ஆண்டோடைய அன்பு என்னில் நிறைவடைகிறது. ஃபெய்த்தில் சொல்லலாம், அது பொய் கிடையாது. என்ன விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் விசுவாசத்தில் டிக்ளேர் பண்ணுறீங்க. நீ சொன்னவாறே நடக்கணும் ஆண்டு சொல்கிறார். இதை விசுவாசத்தில் சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா, மெடிடேட் பண்ணிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக யூ வில் ஃபாலோ த கமாண்ட்மெண்ட்ஸ். த லவ் வில் பி ஃபுல்ஃபில் இன் யுவர் லைஃப். பிரைஸ் தி லார்ட். ஸோ நான் கொஞ்ச நாள் இப்போ இதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதில் இன்னொரு பியூட்டி, இது மெடிடேட் பண்ணும்போது யூ வில் கெட் லாட் ஆஃப் அதர் திங்ஸ். சாத்தான் அடிக்கடி நம்மகிட்ட வந்து சொல்லுவான், நீ பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. பொய் கிடையாது. ஜீசஸ் என்ன சொன்னார்? டிசைப்பிளை பார்த்து உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீங்கன்னு சொன்னார். எப்போ? அவங்கள ஸ்டார்டிங்கில் மலை பிரசங்கத்தில் சொல்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீங்க, உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீங்கன்றார். அப்போ ஜீசஸ் பொய் சொல்லலை. அவர் என்ன விரும்பினாரோ அதை சொன்னார், விசுவாசத்தில் சொன்னார். எப்படி அப்ரஹாம் நானும் என் மகனும் போயிட்டு பலி செலுத்திட்டு திரும்பி வருவோன்னு சொன்னாரோ, அது ஃபெய்த் டிக்ளரேஷன். ஸோ நம்ம ஃபெய்த்தில் நான் கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்கிறேன், அதனால் கடவுளுடைய அன்பு என்னில் உண்மையாகவே நிறைவடைகிறது, நான் அவரோடு இணைந்திருப்பேன், இப்படி சொல்லிகிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மைண்ட் வில் பி ரினியூட் பை திஸ் வேர்ட். ஆட்டோமேட்டிக்கலி renewed. You sit and meditate on this. மெடிடேட் ஆகும்போது கடவுள் ஒவ்வொரு விஷயமா அந்த அன்புடைய டெப்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். என்ன சிஸ்டர் கன்ஃபியூஷனாக இருக்கா? கன்ஃபியூஷன் இல்ல பிரதர், அதுக்கு முன்னால வர ஒரு வசனத்தை படிச்சு பார்த்தேன். என்ன வசனம்? அவரை எனக்கு தெரியும் என்று சொல்லிக் கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர் பொய்யர், உண்மை அவர்களிடம் இராது. கரெக்டு. ஓகே, கரெக்டு சிஸ்டர். அது ஃபேக்ட் சிஸ்டர்.
நம்ம ஃபெய்த்தில் போய் டிக்ளேர் பண்ணுறோம் சிஸ்டர். when you believe it will happen. ஓகே. மலையை பெயர்ந்து கடலில் போய் விழு என்று உள்ளத்தில் ஐயம் எதுவும் என்று கூறினால் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நீ சொன்னவாறே நடக்கும். டவுட் இல்லாமல் நம்ம சொல்ல முடிஞ்சதுன்னா நம்ம சொன்ன மாதிரி நடக்கும்னு இருக்கார். அப்போ இந்த வார்த்தையை நம்ம டவுட் இல்லாமல் இந்த வார்த்தையை நான் டிக்ளேர் பண்ணுறேன், வாட் எவர் ஐ ஸ்பீக் இட் வில் கம் டு பாஸ்ன்றதை நம்ம பிலீவ் பண்ணும்போது உங்கள் நீங்கள் நிறைவுள்ளவராக மாறுவீங்க. அந்த அன்பு ஓப்பன் ஆகும். மெடிடேட் பண்ணும்போது ஜீசஸ் வில் டெல் வாட் இஸ் தட் லவ், வாட் இஸ் த லென்த் அண்ட் டெப்த் அண்ட் பிரெத் ஆஃப் த லவ். நான் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். இப்போது த லவ் ஆஃப் காட் அப்படின்றது ஒரு திங், ஒரு பொருள் கிடையாது இல்லையா? லவ் இஸ் அ பர்சன். நம்ம ஒருத்தர் அன்பு செய்யணும் போது அது ஒரு ஆக்ட் மட்டும் கிடையாது. we are giving Jesus to them because love is a person, because God is love. இன்னும் கொஞ்சம் குழம்பு எழுதிக்கோங்க சிஸ்டர். இதெல்லாம் ஸ்லோவாக தான் உங்களுக்கு சிங்கின் ஆக முடியும். அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். திரும்பி இதே இப்போ நான் பேசுறது உங்களுக்கு திருப்பி சொல்ல சொன்னால் ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்க. கஷ்டம் தான் பிரதர். எனக்கு அது ஒரு இடத்துலயும் ஒரு நீங்க கனெக்ட் பண்ணிட்டே தான் வரீங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ண இடத்துலயே நான் நின்றுவேன். திருப்பி அடுத்த பாயிண்ட்டுக்கே வர முடிய மாட்டேங்குது. இது நீங்கள் ஒரு 4-5 முறை கேட்கும்போது slowly it will sink into your mind. ஓகேங்களா? ஸோ லவ் இஸ் நாட் ஜஸ்ட் not an emotion. Love is a person and God is that person. When we love somebody we are giving Jesus to that person. மற்ற ஜீசஸ் கொடுக்காம வேற எதை கொடுத்தாலும் அது உண்மையான அன்பு கிடையாது. ஓகே, நம்ம மறுபடியும் எபேசியர் 3:18 என்ன போட்டிருக்கு? அறிவெல்லாம் இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவு கெட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அப்போ அன்புல டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் இருக்கு இல்லையா? லவ்ன்றது சும்மா காட்ஸ் லவ்ன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் கிடையாது. அதுக்கு நீளம் இருக்குது, அகலம் இருக்குது, உயரம் இருக்குது, ஆழம் இருக்குது. தட் மீன்ஸ் இட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். அதனுடைய ஒரு சின்ன சாயல் தான் ஒரு கணவன் மனைவியை அன்பு செய்கிறது, மனைவி கணவன் அன்பு செய்கிறது, ஒரு பெற்றோர் குழந்தையை அன்பு செய்கிறது, ஒரு நண்பன் அன்பு செய்கிறது இல்லையா? அப்போது பல வகையான அன்பு இந்த உலகத்தில் உண்டு. அப்பாவுடைய அன்பு, அம்மாவுடைய அன்பு, துணைவியுடைய வாழ்க்கை துணைவர் கணவன் மனைவியுடைய அன்பு, குழந்தைகளுடைய அன்பு, குழந்தை பெற்றோர் மேல் வைக்கிற அன்பு வேறு, பெற்றோர் குழந்தைகள் மேல் வைக்கிற அன்பு வேறு, சகோதர சகோதரிகளோடு நம்ம வைக்கிற அன்பு வேறு, ரிலேட்டிவ்ஸோடு வைக்கிற அன்பு வேறு, மாமியார் மேலே வைக்கிற அன்பு வேறு, ஃப்ரெண்ட்ஸோடு வைக்கிற அன்பு வேறு, நம்முடைய பகைவர் மேல் வைக்கிற அன்பு வேறு. ஆனால் இதெல்லாம் எங்கேருந்து இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நம்ம எதை காமிக்குது? There is one love which includes all of these things and more than that, this unconditional love. இப்போது நான் ஒரு 8-9 அன்பு சொன்னேன். அப்போ இந்த 8-9 கேட்டகரியில் நம்ம 100 ஜீசஸ்னால் நம்ம எங்கே இருக்கிறோம் பர்சன்டேஜ்லன்னு பார்க்கணும். சில இதில் நெகட்டிவில் இருக்கிறோம், சில இதில் 0, சில இதில் 1, 2 இருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இது எல்லாம் நிறைவடைகிறது எப்போ நிறைவடையும்? அகாப்பே அன்பன் உள்ளத்துலேருந்து ஃப்ளோ ஆகும்போது தான் அது நிறைவடையும். இல்லைன்னா ஒரு காலத்துலேயும் நம்ம அது பக்கத்தில் கூட போக முடியாது. When the love of God flows from our heart, then we will become a complete person. பரலோக தந்தை நிறைவுள்ளவர்களாக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள். எப்படி? எப்போ? மத்தேயு 5வது அதிகாரம் 44-45 வசனம் தான் சொல்லுது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதிக்கச் செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்கள் பரலோக தந்தை நிறைவுள்ளவர்களாக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்போ அந்த அகாப்பே அன்பு ஃப்ளோ ஆகுதோ, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதுதான் நடக்குது.
ஸ்டெப் 1 என்னது? நம்முடைய அன்புனால இதை செய்ய முடியாது, நாம் நிறைவுள்ள ஆக முடியாது. கடவுளுடைய அன்பு நம்ம உள்ளத்துலேருந்து ஃப்ளோ ஆகும்போது நம்ம நிறைவுள்ளவர்களாக மாற முடியும். கடவுளுடைய அன்பு நம்ம உள்ளத்துலேருந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு ஸ்டெப் என்னது? தீமையை நாம் நன்மையால் வெற்றி கொள்ள வேண்டும். தீமையை நம்ம நன்மையாக வெற்றி கொள்ளணும்னா முதல்ல தீமை வரும்போது நம்ம அதை எதிர்த்து நிற்கக்கூடாது. பைபிள் சொல்கிறது தீமையை எதிர்த்து நிற்காதீர்கள் இல்லையா? தீமையை எதிர்த்து நிற்கக்கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பக்கம் இருந்து ஒரு வார்த்தை வந்தோன்னா இந்த பக்கம் வந்து 2 வார்த்தை கொடுக்குறோம் சில நேரத்தில். அப்புறம் ஜீசஸ்க்கு பதிலாக வேற ஒருத்தன் தான் உள்ள வர முடியும். பிரைஸ் தி லார்ட். சரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் எப்போ நம்ம கட்டளைக்கு மீறுறோமோ we are inviting devil into our life. ஸோ எப்போ கட்டளையை கடைபிடிக்கிறோமோ we are inviting Jesus into our life. எப்போ கட்டளையை தொடர்ந்து கடைபிடிக்கிறோமோ then Jesus will permanently stay. அதுதான் அன்று சொல்ல, என்னுடைய கட்டளைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்தால் என்னுடைய சீடர்களாக இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாகவும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். நம்ம அந்த ஃபஸ்ட் வார்த்தையை விட்டுறோம் நம்ம இல்லையா? யோவான் 8:31 சொல்லுவாங்க, 30 விட்டுருவாங்க. அந்த 30 பண்ணால் தான் 31 நடக்கும். என்னுடைய கட்டளைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கும் பொழுது என்னுடைய சீடர்களாக இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாகவும் இருப்பீர்கள். Praise the Lord. Hallelujah. கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? ஆமாம். எந்தெந்த சூழ்நிலையில் தீமை நம்மை மேற்கொள்ள விட்டிருக்கிறோம், நமக்கு ஒருவர் தவறு செய்யாத பொழுது, நாம் தவறு செய்யும் பொழுது பொறுத்து கொண்டிருப்பதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு புனித பேதுரு சொல்கிறார். நீங்கள் தவறு செய்யும் பொழுது, ஒரு தண்டனைக்குள்ளாகும் பொழுது நீங்கள் பொறுத்து கொண்டிருப்பதில் உங்களுக்கு என்ன பலன் இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஆனால் தப்பே செய்யாமல் இருக்கும்போது உங்களை தண்டிக்கும் பொழுதும் நீங்கள் பொறுமையோடு இருப்பீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு மாட்சி கிடைக்கும். அப்போ அப்படி ஒரு நம்மளை தண்டிக்கும் போது, நம்மளை குறை சொல்லும் பொழுது, நம்மால் பொறுமையாக இருக்கும் பொழுது தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கடைபிடிக்கிறோம், தீமையை எதிர்த்து நிற்க மாட்டேங்கிறோம். ஏன்னா நீங்கள் எழுதிக்கலாம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தீமையை எதிர்த்து நிற்காமல் இருப்பது. தீமையை நம்ம எதிர்க்கும் போது அந்த பக்கம் உள்ள தீமை நமக்குள்ளே வருது. ஓகே, செகண்ட் ஸ்டெப் அவர்களை ஆசீர்வதிக்கிறது. bless them, bless those who hurts you. Third step, pray for them earnestly from the heart. இது 3 ஒரே நாள் பண்ண முடியாது. கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண அந்த உண்மையால் நம்ம அதை ஜெபிக்க முடியும். எப்போ இதை நம்ம வந்து ஒரு மன உறுத்தல் இல்லாமல். எஸ் சிஸ்டர். செகண்ட் ஸ்டெப் என்ன சொன்னீங்க பிரதர்? கட்டாய் கேக்குறாரு. அப்படியா? bless பண்றது சிஸ்டர், ஆசீர்வதிக்கிறது. அவங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கணும். நம்ம நாமத்தில் இல்லை, ஜீசஸ் நேம், இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கணும். அது சொல்லும்போது சிஸ்டர் நம்மளுக்கு பிடிக்காது, சில நேரத்துலலாம் ட்ரையாக இருக்கும். இதில் சும்மா செவுத்து பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு நினைப்போம். பட் யூ கோ ஆன் டெல்லிங் தம் ஜீசஸ் நேம் ஐ bless them. கண்ணில் கொண்டு வாங்க, அவங்கள ஆசீர்வதிக்கிற மாதிரி நீங்களே ஆசீர்வதிக்கமாக bless பண்ணுங்கள். இது தொடர்ந்து செய்ய பார்த்தீங்கன்னா அவங்க ஹர்ட் பண்ணுறது நம்மளுக்கு ஹர்ட்டிங்காக வராது. சரி, இந்த 3 ஸ்டெப் பண்ணுறோம் இல்லையா? when you go on doing it, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன தெரியுமா? இந்த ரீட்டாலியேட் பண்ணுறது நம்ம குறைச்சிருவோம். ரியாக்ஷன் டைம் கிடைக்கும் நம்மளுக்கு. ஒரு வார்த்தை சொன்னால் டக்குன்னு ரிப்ளை பண்ணுறேன், அது ஸ்டாப் ஆகிடும். யூ வில் வெயிட். ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் இதை தொடர்ந்து கடைபிடிக்கும் போது நம்ம ரீட்டாலியேட் பண்ண மாட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்து சொல்லும் போது நம்ம ரீட்டாலியேட் பண்ண மாட்டோம். பட் நம்மளுக்கு அந்த ஹர்ட் பெருசாக தெரியாது, கொஞ்சம் சின்னதாக தெரியும். இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அது ஹர்ட் பண்ணாது. இதுதான் ஸ்டெப்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண காட்ஸ் கிரேஸ் உள்ளே நம்மளுக்கு ஃபில் ஆகிட்டே வரும்போது அவங்க திட்டினா கூட வில் பிகம் நார்மல். அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க மேலே பரிதாபம் வரும். ஐயோ பாவம், என்ன கஷ்டமாக தெரியலையே, உண்மையிலே வரும். when that comes you will started loving them. see, ஒரு குழந்தை தப்பு பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? we don't get hurt இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் குழந்தைய அன்பு செய்கிறதும் கணவன் அன்பு செய்கிறதும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒரு மனைவி குழந்தையை அன்பு செய்வது போல் கணவன் அன்பு செய்ய முடிஞ்சதுன்னா ஃபேமிலியில் ப்ராப்ளமே வராது. பிகாஸ் தேட் லவ் இஸ் டிஃப்ரெண்ட். அதுக்கு சின்ன பிள்ளை தெரியாமல் செய்து நம்ம ஏற்றுக்க முடியும்.
ஆனால் கணவன் செய்வது இந்த ஆளுக்கு என் புத்தி எங்கே போச்சுன்னு சொல்கிறோம். கரெக்டாக? நான் சொல்ல கரெக்டாக தப்பா சிஸ்டர்? பிகாஸ் வி ட்ரீட் தம் அட் அவர் மெச்சூர்ட் லெவல். ஆனால் லவ் வந்து எல்லாத்தையும் நம்ம குழந்தை அன்பு ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? நம்ம குழந்தை மேலே வைக்கிற அன்பு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு அன்பு. அதனால தான் சொன்னேன், வி ஹேவ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் லவ். இது எல்லாமே ஆரிஜின் ஃப்ரம் தேர் ஒன்லி. அந்த ஒரிஜினல் அகாப்பையிலேருந்து ஒரு சின்ன ட்ராப்பு தான் இதெல்லாம் இம்பர்ஃபெக்ட் லவ், தட் பர்ஃபெக்ட் லவ். நம்ம குழந்தை மேலே வச்சுருக்க அன்பு கூட பர்ஃபெக்ட் கிடையாது. ஓகே, ஆனால் அது அன்பில் ஒரு டாப் மோஸ்ட் லேயர் அது சொல்கிறோம், தாய் தன் குழந்தை மேலே வைக்கிற அன்பு. பிகாஸ் குழந்தை ஈஸியாக நம்மளால் மன்னிக்க முடியுது, ஆனால் மனைவியோ கணவனையோ மன்னிக்கிறது கஷ்டப்படுறோம். பிகாஸ் வி லவ், தட் லவ் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஜீசஸில் எல்லா லவ்வுமே ஃபுல்ஃபில்லாக இருந்தது, 100% பர்ஃபெக்டாக இருந்தது, எல்லா டைமென்ஷனும் பர்ஃபெக்டாக இருந்தது. ஓகே, இது நீங்கள் மெடிடேட் பண்ணணும் சிஸ்டர், அப்போ தான் அது ஸ்லோவாக உங்களுக்குள்ளே சிங்க் ஆகும். ஓகே, குட். எத்தனை பேருக்கு இந்த இது புதுசாக வந்தது? ப்ரைஸ் லவ். எனக்கும் புதுசு தான். இந்த நான் இது வரைக்கும் லவ்னா லவ் அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கேன். பட் இப்போ தான் ஜீசஸ் வந்து லவ் ஆஸ் அ டிஃப்ரெண்ட் சேனல். ஈச் சேனலில் உன்னுடைய இது எந்தெந்த இடத்துல கம்மியாக இருக்குது, எங்கே அதிகமாக இருக்குது, எல்லாமே ஃபுல் ஆகணும், 100% ஆகணும். அந்த கான்செப்ட்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. The agape love should flow into these channels. என்ன ஃபாத்திமா சிஸ்டர் ரொம்ப யோசிக்கிறீங்க? பிரைஸ் லார்ட். நீங்க ஜெனிகா சிஸ்டர் சொன்ன மாதிரி தான், ஒருத்தவங்க பேசும்போது அதை எப்படி நம்ம பிளஸ் பண்ண முடியும், கோவம் தானே சட்டுன்னு வரும் அப்படின்னு அதுதான் அங்கே நின்றுட்டீங்க நீங்க, உள்ளே வரல. அப்ப நீங்க சொல்லும் போது அதுதான் அப்ப பாப்பா வந்துட்டா, அதுல நான் கொஞ்சம் மறந்துட்டேன். சரி, அதுதான் எப்படி யார்கிட்ட கேட்கணும்னு நீங்க அதுக்கு சொன்னீங்க, திரும்ப சொன்னீங்க. ஆமா, அவளை கொஞ்சம் கவனிச்சுட்டு கோவப்பட்டுட்டா கூட சிஸ்டர் ரொம்ப மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் மறுபடியும் ப்ளஸ் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் இப்போ ப்ளஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு போர் அடிக்கும். அது ஆனால் செய்யணும், விசுவாசத்தில் செய்யணும். அது மனசார செய்யணும்ல பிரதர், சும்மா மனசார முதல்ல செய்ய முடியாது சிஸ்டர். அதுதான் பிரதர், அது சொந்தக்காரங்க இருந்தாலும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்னா கூட சரி ஓகே அவங்களுக்கு தெரியல அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நம்ம வீட்லயே இருந்து நம்ம கூட பழகுறவங்க திடீர்னு அப்படி சொல்லும் போது பேசின அந்த வார்த்தையெல்லாம் எப்படி பேசினா அப்படிங்கிற மாதிரி எதுவும் உள்குத்து வச்சு பேசலையே சிஸ்டர்? உள்குத்து வச்சு எதுவும் பேசலையே பிரதர்? பக்கத்துல இருக்காங்க. வீட்டுல இப்ப ஊருக்கு போகும்போது நடந்தது பிரதர். ஓகே, அன்னைக்கு சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அங்க இருக்கும்போது எனக்கு ஒண்ணும் தெரியலப்பா, எல்லாரையும் ஓகே அப்படின்னு ஹாப்பியா வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அது ஒண்ணா ஓடிட்டே இருக்கான்னு நான் லாஸ்ட் டைம் அனிதா மீட் பண்ணும்போது கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அது ஆஃபர் பண்ணுங்க பாத்தீமா, சரியா முதல்ல சொல்லும் போதே எனக்கு அதான் வருது, அந்த பிளஸ்ஸிங்கிறத நான் சொல்லாதனாலதான் அப்படியா? எஸ், அதை எப்படி சொல்ல முடியும்? அந்த மனசு வரணும்ல. மனசு வராதுன்ற என்ன தான் சிஸ்டர். நம்ம இப்போ ஒருத்தர் ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க, நம்ம ஹர்ட் ஆயிட்டோம். எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ நம்ம எனக்கு அதுதான் நான் தப்பு பண்ணுவேன், சரி ஏமாடி தப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம். தப்பே பண்ணாதுக்கு எனக்கு குறை சொன்னாங்க அப்படிங்கும்போதுதான் எனக்கு அதை ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. ஏன் அப்படி இருக்காங்க? அவங்களும் ப்ரேயர் பண்றாங்க, பைபிள் படிக்கிறாங்க, ஜோத்துக்கு போறாங்க, அப்படின்னா ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எல்லாம் அந்த பக்கம் பார்க்குறீங்க சிஸ்டர். நீங்கள் உங்களை தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பேசிக் ப்ராப்ளமே அங்கே இருக்குது. அது எல்லா சூழ்நிலையும் எல்லா நேரத்துலையும் வர மாட்டேங்குது. அது அப்போ போய் மைண்ட் நீங்கள் சொல்லுங்க, 4 நாள் நிற்கிறோம், 5 நாள் இறங்குறது. என்னையும் சேர்த்துக்கிறீங்க சிஸ்டர்? ஏன் என்னையும் சேர்த்துக்கிறீங்க நீங்கள்? நான் என்ன சொல்றேன், நான் கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க நல்லா ப்ரேயர் பண்ண ஆண்டவர் அது புரியாத சிஸ்டர். சும்மா ப்ரேயர்ல ஒன்றும் வேலைக்கு ஆகுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், திஸ் வேர் வி ஆர் கோயிங் ராங். நம்ம எல்லாத்துக்கும் ப்ரேயர் 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 ப்ரேயர். ஜீசஸ் வந்து நம்மளை ஒரு சில காரியத்தை செய்ய சொல்லியிருக்காரு, அது செய்யும் போது தான் நடக்கும். புரியுதுங்களா? கட்டளையை கடைபிடிக்கும் போது தான் ஜீசஸ் ஆசீர்வதிக்க முடியும். ஓகே, கட்டளை என்ன சொல்லுது? உன்னையா தீமை உன்னை வெல்ல விடாதே. ஓகே, எடுத்துக்கோங்க. ரோமர் 12:21 படிங்க சிஸ்டர். கொஞ்சம் டைம் ஆனால் கூட வில் கோ ஸ்லோலி, பட் வி ஹேவ் டு ப்ராக்டிஸ் திஸ். பரவாயில்ல, இது ப்ராக்டிஸ் பண்ணாமல் நம்ம மற்ற எல்லாம் செஞ்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது வந்து பேசிக்ஸ். 12:21. தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையாய் தீமையை வெல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் திங்,
என்ன பிரச்சனை லைஃப்பில் நடந்தாலும் நம்ம பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, நம்மளை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்பிரிச்சுவலில் நம்ம க்ரோ ஆகணும்னா அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, இவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு நினச்சோம்னா நம்ம க்ரோ ஆக முடியாது. அவங்க இப்படி பண்ணும்போது நமக்கு ஏன் வலிச்சுதுன்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம க்ரோ ஆகணும். எழுதிக்கோங்க சிஸ்டர். ஃபஸ்ட்டு லா, என்ன பிரச்சனை வந்தாலும் அது நம்மை சரி செய்வதற்கே. நம்ம வாழ்க்கையில் வருகிற அனைத்து பிரச்சனைகளும் நம்மை சரி செய்வதற்கு. இப்போ I agree, brother. எப்படி சிஸ்டர்? I agree. ஆண்டவருக்கு நன்றி. இப்போ ஆவியான ஒரு சூப்பராக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். இப்போது இந்த காற்றழுத்த மண்டலம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த சூறாவளி காற்றுலாம் வருது. காற்று எங்கேருந்து எங்கே அடிக்கும்? எங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்குதோ அந்த இடத்துல காற்று, அங்கே அதிகமாக இருக்கிற இடத்துல ப்ரெஷர் கம்மியாக இருக்கிற இடத்துல அடிக்கும் இல்லையா? எப்போ நமக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் இருக்குதோ வெளியிலேருந்து நமக்கு அடிக்குது உள்ளே, அவ்வளோதான். அப்போ நீங்கள் இந்த ப்ரெஷரை சரி பண்ணணுமா, வெளியில் உள்ளவங்கள சரி பண்ணணுமா? நமக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது வெளியில் உள்ள ப்ராப்ளம் நம்மளை அடிக்குது சிஸ்டர். நம்மளை சரி பண்ணிட்டா அந்த ப்ராப்ளம் உள்ளே வராது, அவ்வளோதான். ஈவன் இஃப் இட் கம்ஸ், இட் வில் நாட் அஃபெக்ட் இன்சைட் அவர் ஹார்ட். ஸோ ஆன்மீக வாழ்க்கை என்பது வெளியில் உள்ளவங்களை திருத்துறது கிடையாது, நம்மளை கரெக்ட் பண்ணுறது தான். நம்ம வாழ்க்கையில் வர அனைத்து பிரச்சனைக்கும் காரணம் நம்ம தான். அது எப்படி பிரதர், அவங்க திட்டினாங்க, நீங்கள் எப்படி அவங்க என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் கடவுள் சாத்தான் வந்து நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக சாத்தான் கொண்டு வரோம். ஜீசஸ் உள்ள அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக அதை அலோவ் பண்ணுறாரு. ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? ஃபாத்திமா சிஸ்டர் ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது என்ன பிரதர் நீங்கள் சொல்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உண்மை அதுதான். இதுதான் சிஸ்டர் டீப்பான கடவுளுடைய ரிலேஷன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், பிரச்சனை வெளியில் கிடையாது சிஸ்டர். பிரச்சனை எப்பவுமே நமக்குள்ளே தான் இருக்குது. உலகத்திலே மாற்றுறதுக்கு கஷ்டமான ஆள் நம்ம தான். மற்றவங்கள மாற்றுறது ஈஸி. நம்ம பேசி ஒரு சிலர் மனம் மாறி வராங்களா சிஸ்டர் கடவுளுக்குள்ள? நம்ம முழுசாக மாறிட்டோமா? அப்போ உலகத்தில் கஷ்டமான ஆள் யார் மாற்றுறதுக்கு? நம்ம தான். அப்போ நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்? நம்மளை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம்? நார்மலாக மற்றவங்கள மாற்றணும்னு நினைக்கிறாங்க, தான் பிரச்சனையே. நம்மளை எந்த அளவுக்கு மாற்றுறோமோ, எந்த அளவுக்கு நம்மளை மாற்றுறோமோ அந்த அளவுக்கு ஜீசஸ் நம்ம மூலிமா மற்றவங்கள மாற்றுவார். இப்போ நம்ம ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? நம்மளை மாற்றுறது தான் இருக்கணும். இந்த சிஸ்டரை மாற்றணும், அந்த பிரதரை மாற்றணும்னு போனோம்னா நம்ம மாற மாட்டோம். அவர் ஜாப் இஸ் டு சேஞ்ச் அவர் செல்ஃப். இப்போது நமக்குள்ளே ஒளி இருக்குது சிஸ்டர். மதர் தெரேசா நடந்து போகும்போது அந்த ரூம் லைட் ஆயிடுச்சுன்னு நம்ம அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரியில் படிக்கிறோம். நம்ம நடந்து போகும்போது எவ்வளோ வெளிச்சம் வருதுன்னு செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இல்லையா? எதனால் அவங்க போன இடத்துல வெளிச்சம் அடிச்சது? அவங்க ஜீசஸை பார்த்து அவங்க மாறிக்கிட்டே இருந்தாங்க, மற்றவங்ககிட்ட குறைய பார்க்கவே இல்லை. அன்னை தெரேசா சொல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை உண்டு, மற்றவருடைய குறையை பார்த்தால் அவங்களால அன்பு செய்ய முடியாதுன்றாங்க. நம்ம அன்பு செய்ய முடியாமல் போகிறதுக்கு ஒரு காரணம் என்னது? பிறருடைய குறையை பார்க்கணும். நம்ம குறையை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களை அன்பு செய்ய முடியும். புரியுதா? நானே இப்படி இருந்தேன், எனக்கு உண்மையிலே யாராவது கவுன்சிலிங் வந்து பாவத்தை படி சொன்னாங்கன்னா ஓகே நம்ம அளவுக்கு மோசம்னு தான் தோணுது. உண்மையிலே சொல்கிறேன். whenever I finish my counseling I always think சரி நம்ம அளவுக்கு மோசம் கிடையாது. ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டியில் ஒரு பிரதரை வந்து அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியில் வெறுத்துட்டாங்க. எனக்கு குரூப்புக்கு வர வேணாம்னு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டான். நான் ஒரு நாள் ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு பிரதர் யூ ஆர் நாட் ஆஸ் பேட் அஸ் மீ அப்படின்னு. அவருக்கு பயங்கர சந்தோஷம். பிரதர் என்னை கம்யூனிட்டியை ஓரம் கட்டி வச்சுட்டாங்க, நான் ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு அவங்க கம்யூனிட்டி மக்கள்கிட்ட பேசின அப்புறம் நவ் இஸ் பார்ட் ஆஃப் த குரூப். எப்போ நமக்கு வந்து மற்றவங்க நம்மளோட மோசமாக தெரியுதோ நம்மளுக்கு ப்ரைடு வந்துச்சுன்னு அர்த்தம் முதல்ல இல்லையா? மற்றவங்க வந்து நம்மளோட மோசம் நம்மளுக்கு மனசில் வந்ததுன்னா நமக்கு அகங்காரம் உள்ள இருக்குன்னு அர்த்தம். அக்செப்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல?
சரி இப்ப திருப்பி KG1ல இருந்து நாங்க படிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போது நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, நமக்கு கிடைச்ச ஒரு டீச்சிங், இதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருந்தா நம்மளோட நல்லா இருந்திருப்பாங்களா, நம்மளோட மோசமாக இருந்திருப்பாங்களா? நம்மளோட நல்லா இருந்திருப்பாங்க. அப்போ கடவுளுடைய இரக்கம் நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். புரியுதுங்களா? நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எத்தனையோ பேருக்கு தெரியாமல் இருக்குது உலகத்தில். கத்தோலிக்க திருச்சபையில் நான் பார்க்குற வரைக்கும் நிறைய சகோதரர்களுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தெரியறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு டீச்சிங் நிறைய பேருக்கு இல்லை. அவங்க குடும்ப ஜாமாவில் பண்ணுங்கள், டெய்லி ஒரு வசனம் படிங்க, முடிஞ்சு போச்சு அதோட. இதை செஞ்சால் மோட்சத்துக்கு போகிறேன்னு நினச்சிட்டு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பட் நமக்கு கடவுள் எவ்வளோ ஆழமான காரியங்கள் இன்றைக்கி நமக்கு எடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பயங்கர டீப்பான ஒரு சப்ஜெக்ட் இதெல்லாம். ஸோ இப்படிலாம் நம்மளுக்கு கடவுள் கற்றுக் கொடுத்து நம்ம இப்படி இருக்கிறோன்னா அவங்களோட நம்ம நல்லவங்க கிடையாது இல்லையா? ஃபாத்திமா சிஸ்டர் யோசிக்கிறாங்க, இருந்தாலும் அவங்க அப்படி பேசுனாங்களே. முதல்ல நம்ம உண்மையிலே யோசித்து பார்த்தோம், அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நம்மளுக்கு இந்த ஒரு எண்ணம் வரணும், அப்போ தான் நல்லது. அது இல்லைன்னா நம்மளுக்கு ப்ரைடு வந்துச்சுன்னு அர்த்தம் சிஸ்டர். எப்போ இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோமோ அப்பவுமே நம்மளுக்கு ப்ரைடு வந்துச்சுன்னு அர்த்தம். ஓகே ஃபைன், வில் கோ ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ ஃபோக்கஸ் ஷுட் பி ஆல்வேஸ் நம்மளை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம மாறணும். நம்ம வாழ்க்கையில் வருகிற அனைத்து ப்ராப்ளத்துக்கும் நம்ம தான் காரணம். எப்படி? இப்போது ஒரு காற்றழுத்த மந்திரம் தாழ்வான காற்றழுத்த மண்டலம் இருக்கிற இடத்துல தான் காற்று அடிக்குது இல்லையா? உங்கள் மனசில் இருக்கிற பிரச்சனை தான் உங்களை நோக்கி மற்ற பிரச்சனையை கொண்டு வருது. பைபிளில் வசனம் இருக்குது, யாக்கோபு 4வது அதிகாரம் 1வது வசனம் நினைக்கிறேன். யாக்கோபு 4:1, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? அப்போது ஒரு குரூப்பில் நம்மளால் சண்டை வருதுன்னா காரணம் என்னது? நம்ம மனசில் நடக்கிற போராட்டம். இங்கே போராட்டம் நடக்கிறது, அங்கே வெளியில் போராட்டம் ஆகுது. இங்கே அமைதியாக இருந்ததுன்னா நம்மளை சுற்றி இருக்க இடம் அமைதியாகும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது சிஸ்டர்? நம்ம மைண்டில் தான் இருக்குது. நம்ம மனசு பரிசுத்தமாகும் போது நம்ம இருக்கிற இடம் பரிசுத்தமாகும், ஆக்கப்படும். நம்முடைய மனசு அமைதியாகும் பொழுது நம்ம இருக்கிற இடம் அமைதியாகும். கொஞ்ச நாள் பிரச்சனை இருக்கும், ஆனால் இந்த அமைதியை விட்டு கொடுக்காமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் அமைதியாகும். ஆனால் அதை குலைக்கிறதுக்கு அங்கே சாத்தான் பயங்கரமாக ட்ரை பண்ணுவோம். ஸோ பேசிக்காக நம்மளை தான் மாற்றணும் சிஸ்டர். அப்போ எந்த பிரச்சனை வரும்போதும் நம்மளை பார்க்கணும், ஏன் இது நம்மளுக்கு வருது, நம்ம எங்கே ப்ராப்ளத்தில் இருக்குது, எங்கே நம்மக்கிட்ட மிஸ்டேக் இருக்குது. நம்ம செய்யாத குவாலிட்டிக்கு ஒருத்தர் திட்டுறாங்க சிஸ்டர், ஓகேங்களா? இப்போ நம்மளால் ஜீசஸ் மாதிரி அமைதியாக இருக்க முடியுதா? ஐயோ பாவம், அவருக்காக ஜெபம் பண்ண முடியுதா? அன்பு செய்ய முடியுதா? முடியலன்னா நம்மக்கிட்ட ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். என்ன ப்ராப்ளம்? நமக்கு பொறுமை இல்லை, அன்பு இல்லை. நம்ம கொஞ்சம் போது இப்போ குழந்தை திடீர்னு காலை வச்சு நம்ம முகத்தில் வெட்டி வச்சிருச்சு, குழந்தைய இப்போ நம்ம திட்டுறோமா? சிரிக்கிறோம்ல. அவங்க பாப்பா நீ கொஞ்சம் போது யூரின் போயிட்டான், கோவப்படுறீங்களா? சிரிக்கிறீங்களே. 3 மாதம் 4 மாதம் குழந்தை நம்ம கையில் எடுக்கும்போது ஃபேஸில் யூரின் போச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த பேரண்ட்ஸ் தான் திட்டுறாங்களா அடிக்கிறாங்களா? சிரிக்கிறோம் இல்லையா? பிகாஸ் நீங்கள் அந்த அன்பு உங்களுக்கு எல்லார் மேலேயும் வர ஆரம்பிச்சிடும். ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ண. அதனால் நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க தப்பு கரெக்ட் முக்கியம் கிடையாது சிஸ்டர். ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் தப்பு கரெக்ட் முக்கியம் கிடையாது. ஒரு தப்பு நமக்கு எகென்ஸ்டாக பண்ணும்போது எனக்கு அது எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு தான் முக்கியம். am I get hurt? சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், அந்த இடத்துல நம்ம அமைதியா இருந்துட்டா பேசாம சரி அவங்க குணம் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்க குணம் அப்படிதான், ஓகே, அது கரெக்ட் சிஸ்டர். நம்ம பேசாமல் இருக்கும்போது நம்மளை ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும். நான் தான் ஒரு 4-5 ஸ்டேஜ் சொன்னேன். ஒன்று, அவங்க நம்மளை திட்டும் போது, தப்பு செய்யாமல் இருக்கும்போது திட்டும்போது திருப்பி திட்டுறது, இது ஒரு ஸ்டேஜ். அவங்க திட்டும் போது நம்ம பேசாமல் அமைதியாக இருக்கிறது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ், அவங்க நம்ம திட்டும் போது நம்மளுக்கு அதை பாதிக்காமல் இருக்கிறது. இப்போ நம்ம பாதிக்காமல் இருக்குது அவங்கள.
தெரியலையா? ஊரை விட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் அதே தான் ஞாபகம் வந்துட்டு இருக்குன்றீங்க, அப்புறம் பாதிக்கலைன்றீங்க, தெரியலன்றீங்க. நான் பேசல ப்ரோ, கேட்டோன்னா அமைதியா இருந்துட்டேன். சரி அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி. இல்லை சிஸ்டர், நீங்கள் பேசி கேட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு அமைதியாக வந்துட்டீங்க. ஆனால் கத்தாரில் வந்து உங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துட்டு இருக்கு இல்லையா? கத்தாருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போன்ல வந்துட்டு அப்புறம் தான். ஓஹோ. ஏமா இது அண்ணன் தான் சொன்னது, அவங்க என்னட்டே நேரம் கேட்டுருக்கலாமே, ஏன் என்னோட கேட்காம உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்னோட கேட்டுதான் நானே பதில் சொல்லியிருந்திருப்பேன். அதான் நான் வரும்போது போன் பண்ணி சொல்லிட்டு வரல அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய சொல்லியிருந்திருக்கலாம் போல. அதான் அம்மா சொன்னாங்க. அப்புறம் சரி நான் இங்க வந்து நான் பண்ணும்போது அவர் எடுக்கல பிரதர். அண்ணன் எனக்கு எப்போ ஃப்ரீயா இருக்குமோ நான் படிச்சேன், நான் படிக்கும்போது அவர் எடுக்கல. அதுக்கும் இப்போ ஒரு 2 வாரம் முன்னாடி கூட, போன வாரத்துல கூட அம்மா சொன்னாங்க, அம்மா உங்க மகளுக்கு இங்க இருக்கும் போது பிஸியா இருக்கா, அங்க இருக்கும்போது பிஸியா இருக்கா அப்படின்னு சொல்றாமா அப்படின்னாங்களா. அப்ப கேட்கும்போது எனக்கு திரும்ப கொஞ்சம் இதா இருந்துச்சு. இவன் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான், நானே பிஸியா இருக்கு. சரி பிஸியாலாம் கிடையாது, டைம் இல்லை, அதனால தானே நான் பண்ணல, டைம் சரியா இருக்கு, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வார்த்தை. ஒரு முறை ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. திரும்ப பேசணும் பிரதர், அது எப்போ ஃப்ரீயா இருக்க, ஞாயிற்றுக்கிழமை தான் பேசலாம் அப்படின்னு. சரி சண்டே எப்பயும் வீட்டில் இருப்பாங்க, அப்போ பண்ணலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா சார், என்ன தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சி வி ஷுட், இப்போ எனக்கு டிஸ்டர்ப் பண்ணலையானா எனக்கும் டிஸ்டர்ப் ஆகுது. வி ஆர் ஆல்சோ க்ரோயிங். ஓகே, ஜீசஸ் அப்படி தான் இருந்தார். ஜீசஸ் அவங்க மற்றவங்க சொல்லும் போது அவரை டிஸ்டர்ப் பண்ணல. ஜீசஸ் நம்மளை அவர் மாதிரி தான் மாற சொல்கிறார். அது மாறுறதுக்கு வழி என்ன? அகாப்பே அன்பு உள்ளது வெளியில் வரும்போது தான் அவர் மாதிரி நம்ம டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்க முடியும். அந்த அகாப்பே அன்பு எப்படி வெளியில் கொண்டு வரதுன்றதை நம்ம ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இட் கம்ஸ் பை ஃபெய்த். சொல்லுங்க சிஸ்டர். ஒரு விஷயம் நம்மளை டைரக்டா பாதிக்கல, இன்னொருத்தங்க த்ரூ இல்லைன்னா நம்ம ஃபேமிலியில் நடக்கிற ஒரு விஷயம் பாதிக்குது நம்மளை. அந்த இடத்துல நம்ம அதை அந்த தப்பு பண்றவருக்காக நம்ம எப்படி அதை எடுத்துக்கணும், இல்லை நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாமா, இல்லை அவரோட டைரக்ட்ல இருக்கிறவங்கள்ட்ட நம்ம சொல்ல ட்ரை பண்ணி அது சம்திங் நம்ம அந்த இடத்த எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இப்போ இது நீங்க சொன்னது நம்ம டைரக்டா இதாகும் போது நம்ம அவங்கள பிளஸ் பண்ணணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு என்ன பண்ணணும்? மற்றவங்களும் நம்ம ஸ்லோவாக சொல்லி தான் கொடுக்கணும் சிஸ்டர். கேட்குறவங்களாம் தான் சொல்லி கொடுக்கலாம். See, miracle will come when Jesus comes. Correct? அப்ப அந்த இடத்துல என்னோட பார்த்து ஜீசஸ் விரும்புற மாதிரி என்ன அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி. அதுதான் சொல்கிறேன் சிஸ்டர். அற்புதம் நடக்கணும்னா ஜீசஸ் வரணும். பைபிளில் அவர் வர இடத்துல தான் அற்புதம் நடக்குது. ஓகே, அப்போ நம்ம வாழ்க்கையில் ஜீசஸ் எப்போ வருவார்? கட்டளையை கடைபிடிக்கும் போது நான் உள்ளே வருவேன்றார். ஓகேங்களா? கட்டளை என்ன சொல்லுது? பகைவனை அன்பு செய், அவனை ஆசீர்வதி, அவனுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லுது. ஓகே, அப்போ நம்ம அதை செய்யும் போது தான் ஜீசஸ் உள்ளே வந்து எதுவும் செய்ய முடியும். நம்ம அவங்களை குறை சொல்லும் போது ஜீசஸ் உள்ளே வர முடியாது. இப்போ என்னன்னா, ஒருத்தன் 10 அடி அடித்தான், நான் 1 அடி திருப்பி அடித்தேன், ஜீசஸ் உள்ளே வர முடியாது. நம்ம அதை தான் செய்கிறோம். அவன் இவ்வளோ நான் அடித்தான், நீ ஒன்றும் கேட்கல ஆண்டவரேன்றோம். ஜீசஸ் என்ன சொல்லுவார்? நீ அவனை மன்னிச்சு அவனை ஆசீர்வதிச்சியா, ப்ளஸ் பண்ணியா, ப்ரேயர் பண்ணியா, இதை செஞ்சு மூடி நான் உள்ளே வருவேன்வார். இதனால தான் நிறைய ஃபேமிலி விஷயங்கள் சால்வ் ஆகாமல் இருக்கிறது காரணம். நம்ம அவங்க செஞ்ச தப்பை பெருசாக பேசிகிட்டு இருக்கோம் தவிர நம்ம கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்கிறோமான்றதை பார்க்குறதில்ல. when we do this then Jesus will come into picture. ரொம்ப கஷ்டம் பிரதர். ஃபெய்த்தில் பண்ணும்போது இது பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய சொந்த முயற்சியில் செய்ய முடியாது. when we do with faith, இதை செய்யும்போது எதுக்கு ஜீசஸ் செய்ய சொல்கிறார் தெரியுமா? இதை செய்யும்போது we are drawing that Holy Spirit out of our spirit. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தாகமாக இருக்கிறவன் என்னிடம் வரட்டும், விசுவசிப்பவன் பருகட்டும், அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். எப்படி விசுவசிக்கிறது? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை, ஜீசஸ் என்னை அன்பு பண்ண சொல்லியிருக்காரு, அதனால நான் அன்பு செய்கிறேன். when you do this you are drawing water from the well. இதை நீங்கள் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மற்றவங்களை திட்டும் போது கூட நம்மளுக்கு அது ஜாய்ஃபுல்லாக ஏற்றுக்க முடியும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது திஸ் லவ் வில் ஃப்ளோ. இப்போ ரீசெண்டாக ஒரு சகோதரிக்கு என்னை பற்றி ஒரு சாட்சி, ஒரு ப்ரேயர் பண்ணும்போது ஒரு இது கொடுத்தார். நான் பிதாவுடைய சன்னிதானத்தில் நிற்கும்போது உள்ளேருந்து ஒரு சோடா ஓப்பன் பண்ணால் உள்ளேருந்து கேஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி இங்கேருந்து இப்படி கேஸ் ஃபுல்லாக வெளியில் வர மாதிரி, அந்த மாதிரி வாட்டரில் வர்ற மாதிரி. வாட் இஸ் தட்? ஜான் 4:14 தான் அது ஃபஸ்ட்டு. இது அது ஓகே. அது செகண்ட் இது யோவான் 7:37. தாகமாக இருக்கிற என்னிடம் வரட்டும், என்னை விசுவசிப்பவன் பருகட்டும். அப்போ அந்த நீ விசுவசிக்கிறியா இல்லையான்னு எப்படி தெரியும் நம்ம விசுவசிக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு?
துன்ப நேரத்தில், சோதனை நேரத்தில் நம்ம அவருடைய கட்டளையை கடைபிடிச்சா தான் விசுவசிக்கிறோம். அதை செயல்படுத்தும் போது திஸ் டேப் வில் ஓப்பன், இட் வில் ஃப்ளோ. இது ஓப்பன் ஆகி ஃப்ளோ ஆகும்போது எல்லாம் சிம்பிள் ஆகிடும் சிஸ்டர். நம்ம அந்த டேப் ஓப்பன் பண்ணுறது தான் நமக்கு இந்த டெஸ்ட்டு. சரி, டெவில் வந்து இதை நம்மளை வந்து நம்மளை ஹர்ட் ஆகிறதுக்கு டெவில் கொண்டு வரோம். ஹர்ட் ஆகிட்டா என்ன ஆகும்? அவன் நம்மளுக்குள்ளே வந்து உட்கார போகிறான். இப்போது உதாரணமாக உங்கள் ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை, அண்ணன் ஒரு பிரச்சனை பண்ணுறாரு, அண்ணி மன்னிக்கிறது கஷ்டப்படுறாங்க. எப்போ அண்ணி மன்னிக்க கஷ்டப்படுறாங்களோ அங்கேருந்து ஸ்பிரிட்டு ஒரு ஸ்பிரிட் இங்கே வந்து உட்காந்துடும். ஜீசஸ் நடுவில் வர முடியாது. எப்போ இவங்க இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறாங்களோ, ப்ளஸ் பண்ணி அவங்கள ஆசீர்வதிக்கும் போது, now she opens the gate for Jesus to come into her life. அப்போ ஜீசஸ் அவரை மாற்ற முடியும். அது எப்படி பண்ண முடியும்னா விசுவாசத்தினால மாத்திரம் தான் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் பண்ணணும். இட் கம்ஸ். இது நம்மளுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் ஃபெய்த்தை பற்றி கேட்டிருந்து 2 வருஷமாக கேட்டிருந்து உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது நீங்கள் இந்த கிளாஸ் எடுக்கும்போது, இல்லையா? என்ன பிரதர் நீங்கள் முதல்ல வந்து ஸ்டார்டிங்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்குது போன்றாங்க. கரெக்டு தான். உண்மையிலே எனக்கு ஐ நோ திஸ். பட் இது இன்னைக்கு ஒரு இந்த மெசேஜை நான் மறுபடியும் கேட்கணும்னு இருக்கிறேன். பிகாஸ் இது ஸ்பாட்டில் ஹோலி ஸ்பிரிட் கொடுத்த ஸ்டெப்ஸ் தான். எனக்கு ஓரளவு இருந்தது, பட் ஆனால் நிறைய பாயிண்ட்ஸ் இங்கே வந்து தான் கொடுத்தாரு. திஸ் வி ஷுட் ப்ராக்டிஸ். இப்போ உதாரணமாக என்னை ஒரு காலத்தில் திட்டும்போது நான் கோவப்பட்டதுக்கும் இப்போ நான் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கும் தேர்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஐம் நாட் சேயிங் ஐ பர்ஃபெக்ட்லி சேஞ்ச். ஒரு 70% சேஞ்சஸ் ஆகிருக்குது. முதல்லலாம் திட்டினா உடனே கோவம் வரும், இல்லைன்னா பின்னால் மனசு கஷ்டமாக இருக்கும். நான் அது பாதிக்காத அளவுக்கு நம்மளுக்கு கடவுள் அதை மாற்றிருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்படி ஜெபிக்கும் போது தான், அவங்கள ப்ளஸ் பண்ணும்போது, அவங்களுக்காக ஜெபிக்கும் போது, இன்னொரு ஸ்டேஜ் வரும்போது we will pour our love from our heart and cry and pray for them.